ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீனா கால் பண்ணுறாங்க நம்ம இவங்களுக்கு, யாருக்கு, நம்ம மீனாவோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவோட அம்மா ஒருத்தவங்க கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை நம்பி தாங்க இருக்கோம், இந்த விசேஷத்துக்கு நீங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருங்கன்னதும் சரிங்க அப்படின்றாங்க. அப்போ மீனா கால் பண்ணதும் என்ன மீனா அப்படின்னதும் இந்த மாதிரி வந்துட்டுமா, பாட்டிக்கு 80வது பிறந்த நாள், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அண்ணாமலை அண்ணா கூட ஃபோன் பண்ணார், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை எங்கம்மானதும் அவர் டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் அப்போ முத்துவும் வந்துடுறாரு. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னதும் அம்மா கிட்ட பேசுகிற. சரி குடுன்ட்டு வாங்கி, அத்தை நீங்கள் வந்துடுங்க, நேரில் கூப்பிடலன்னா கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல மாப்பிள்ளை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அத்தை என்ன, சரி நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாரு. அப்புறம் மீனா சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியலையே அப்போலாம் சொல்கிறாங்க. நகை எதுனா மோதிரம் அந்த மாதிரி எதாவது வாங்கி போடணும்னு ஆசை அப்படின்னு அம்மா நீ செலவு பற்றிலாம் எதுவும் கவலைப்பட்டுக்காதம்மா, உனக்கு என்ன தோணுதோ அது வாங்கி கொடுமா, அப்புறம் நைட்டுக்கு சமைக்காத, இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, ஆனால் வெறும் கையை வீசிட்டு வர முடியாதுல்ல, உங்கள் மாமியாருக்கு அதுவே பெரிய இதுவாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனோட ஃபேஸ் மாறுது. அப்புறம் உடனே திரும்ப முத்து அந்த ஃபோனை வாங்கி, அத்தை நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வர வேணாம், நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தாலே போகிறோம், அவங்களுக்கு 80 வயசு ஆகுது, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க மாப்பிள்ளை, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப மீனா கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்புறம் சரிம்மா நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிடுறாங்க. அப்புறம் சீதாவும் மீனாவோட அம்மாவும் பேசிக்கிறாங்க. என்ன வாங்குறதுன்னு தெரில, காசு இருந்தால் மோதிரம் வாங்கி போடலாம், ஆனால் அவ்வளோ காசு இப்போ முடியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீதா என்ன சொல்கிறாங்கன்னா புடவை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னதும் பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம பழம்லாம் வச்சு புடவை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி வண்டியில் ஏற்றிட்டு வராரு. அப்போ அவர் எப்பவுமே கலகலப்பாக பேசிட்டு வருவார்ல பாட்டிக்கிட்ட, இப்போ இன்றைக்கி அவர் அப்படியே மெதுவாக ஊட்டிகிட்டு வராரு. சைலண்ட்டாக இருக்கார், சோகமாக இருக்கார். அப்போ பாட்டி அதை கண்டுபிடிச்சிட்றாங்க. டே உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி நல்லா தான் இருக்கேன் அப்படி. அப்போ ஏன்டா சைலண்ட்டாக வரேன், என்கிட்ட எதுவுமே பேசாமல் வரியே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நைட்டு வண்டி ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருந்தேன், டயர்டாக தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லார். நீ அதை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவேன்ல அப்படின்னு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டுருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை கூப்பிட்டு வரதை விட எனக்கு வேறு என்ன வேலை, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்டா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிற, நான் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் இதுவாகிடும், இது ஒன்றும் இல்லை பாட்டி, நீ விடு பாட்டி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டயர்ட்னால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாட்டி ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அவங்க பார்த்தா நிறைய நகை போட்டிருக்காங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, டேய் இந்த ஊர் என்னடா ரொம்ப வசதி ஆயிடுச்சா அப்படிலாம் கேட்குறாங்க. ஏன் பாட்டி அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ பாருடா அந்த பொண்ணு போடுற எவ்வளோ நகை போட்டிருக்கு, இது பார்த்தாலே திருட வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்கக்கிட்ட நகை இருக்குது, அவங்க போட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கடா தெரியும், போலி நகையா கவரிங் நகையாக கூட இருக்கும்னதும் அவர் அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. அப்போ நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க, நீ நடுஜாமத்துலலாம் வண்டி ஓட்டுறல, அதனால தான் இந்த மாதிரி இருக்கிறேன், நான் நம்ம ஊர் கோயிலேருந்து விபூதி எடுத்துன்னு வந்திருக்கேன், நான் உனக்கு பூசி விட்றேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சொன்னதும் சரி பாட்டி சரி பாட்டின்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா போலி கவரிங் நகை தான் அது, நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை விட்டுறாரு. நீ ஏன்டா அதெல்லாம் போய் கண்டுபிடிக்கிற, அவ யாரோ
நீ ஏன்டா அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற? இல்லை இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாரு. இப்போ வந்துட்டு அண்ணாமலை வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்காரு. ஐயருக்கு வந்துட்டு எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல பரசு வந்துட்டு கொடுத்து கூட்டு வந்துரு அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ கார் வந்து நிற்குது. அம்மா வந்துட்டாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் சொல்லிட்டு வச்சுறாரு. வாங்கம்மா வாங்கம்மா, மெதுவாக இறங்கி வாங்கம்மா அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. அவரும் வந்துட்டு அப்படியே அவங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராங்க. பாட்டியை பார்த்து ஜாக்கிரதையாக கூட்டு வந்தியான்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இதே மாதிரி வந்துட்டு 100 வருஷம் வாழணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு, 1000 வருஷம் சொல்லுப்பா அப்படின்னு வந்துட்டு நான் என்ன ஆலமரமாடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ இந்த குடும்பத்துக்கு ஆலமரம் தான்மா, எல்லாருக்கும் நிழல் கொடுக்கறதுக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ மீனா வந்துட்டு ஆலங்கலக்கி எடுத்துகிட்டு வராங்க. விஜயா வராங்க. எங்கே போகிற அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. பாட்டி வந்திருக்காங்கல்ல வந்துட்டு ஆலங்கலக்கி எடுத்துகிட்டு சொன்னாங்கன்னதும் வந்துட்டு அதுக்கு நீ தான் போகணுமா அப்படின்னு வந்துட்டு அதை கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ரோகிணி ஸ்ருதியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவங்க எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கிக்கின்னு போகிறாங்க. போனதும் வந்துட்டு மீன் அப்படியே நிற்கிறாங்க. ஆனாலும் வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு அண்ணாமலை வந்து கூப்பிட்டு வர்றாரு பாட்டியை. அப்போ முத்து நிறுத்திடுறாரு. வந்துட்டு போவேணான்னதும் ஏன்பான்னதும் வந்துட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் நான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஏன்பா அப்படின்றாங்க. இருங்க பாட்டி அப்படின்றாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு விஜயா வராங்க. ஸ்ருதியும் வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் 2 பேரும் வந்து ஆரத்தி எடுங்கன்னு சொன்னதும் வந்துட்டு நிறுத்துங்க, எங்கே மீனானதும் வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு பின்னாடியே நிற்கிறாங்க. மீனாவை கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இது ஆரத்தியை வந்துட்டு இவங்க 2 பேருமே எடுக்கட்டுமேன்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. இல்லை, மீனா தான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து வந்த மருமக, 3 பேரும் எடுத்தால் தான் வந்துட்டு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, பாட்டி இந்த ஆளெல்லாம் கலக்கி எடுத்துன்னு வந்து மீனாவை தான் இருக்கும். ஆனால் நடுவில் வந்துட்டு ஏதோ வழிப்பறி நடந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து பொடி வச்சே பேசுகிறாரு. அப்போ வந்துட்டு மீனாவும் வரணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லாரும் கூப்பிட்றாங்க. அவங்க வரமாட்டாங்க. பரவாயில்ல நீங்கள் எடுங்கன்றாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எனக்கு இதெல்லாம் எடுக்க தெரியாதுமா, நீங்களும் வாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கூப்பிட்றாங்க. ஆனால் ரோஹிணி கூப்பிட மாட்டேங்குது. ஸ்ருதி கூப்பிட்டதுமே வந்துட்டு வராங்க. அப்படியே விஜய் வந்து முறைக்குது. வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆரத்தி கலந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி வாங்க போகலாம் சொல்லிட்டு ஆரத்தி சுற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் எல்லாரும் போகிறாங்க. உள்ளே வந்து பார்க்குறாங்க. அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் பார்த்துட்டு பாட்டி வந்துட்டு ஒரே ஹாப்பி. அப்படியே சிரிக்கிறாங்க பாட்டி. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப இதுவாக இருக்குது பாட்டிக்கு. இப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க, என்னடா வீட்டையும் சூப்பராக அலங்காரம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அந்த 80வது இதுவெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வராங்க. மீனா வந்துட்டு இதெல்லாம் மாமா தான் வந்து செஞ்சார் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு 80வது பிறந்த நாள்லம்மா, அதனால வந்துட்டு சூப்பராக வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்காம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அண்ணாமலையை வந்துட்டு அப்படியே இது பண்ணி முத்தம் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ முத்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து வந்து சொல்கிறாரு, பெற்றவங்க செஞ்ச புண்ணியம் வந்துட்டு வந்து பெற்றவங்க செஞ்ச புண்ணியம் பிள்ளைங்களுக்கு வரும்ல, நீங்கள் செஞ்ச புண்ணியம் 1000 வருஷத்துக்கு நீடிக்கும் பாட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு 80வது பிறந்த நாள்னு சும்மாவாம்மா, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ காலம் வந்துட்டு நாங்களாம் நல்லா இருக்கிறது காரணமே நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சது தாம்மா காரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் ஸ்ருதி இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரே ஹாப்பியாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாட்டிக்கிட்ட வராங்க. ஆனால் வந்துட்டு விஜயா மட்டும் அப்படியே வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்குது. இப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க அண்ணாமலையை வந்துட்டு, 80 வயசு ஆயிடுச்சு, எனக்கு எதுக்குடா வந்து இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, தீபாவளி பொங்கல்லாம் ஒரு நாள் வருமா, ஆனால் வந்துட்டு உங்களுடைய பிறந்த நாள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு விஜயா வந்துட்டு அப்படியே வராங்க. வந்துட்டு ஆமாம் அத்தை, இதுதான் சந்தோஷம், என்னுடைய பிறந்த நாள் கூட அவர் இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா
நம்ம வந்துட்டு இதெல்லாம் யாரும் பண்ணணும்லாம் நம்ம கேட்கவே கூடாது. நம்மளுடைய எண்ணம், செயல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருந்தாலே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே செய்வாங்க. மரியாதையும் கௌரவமும் வந்துட்டு நம்மளா தேடி போகக்கூடாது. அதுவா நம்மள தேடி வரணும். அப்பதான் அது வந்து நிலைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப இவங்க வந்துட்டு ஸ்ருதி வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு பாட்டி கேட்குறாங்க, "உங்க பியூட்டியோட சீக்ரெட் என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "உன் பொண்டாட்டி என்னடா சொல்றான்னு?" சொல்லிட்டு ரவிய வந்துட்டு கேட்குறாங்க. "உங்க இளமையோட ரகசியம் என்னன்னு சொல்லி கேட்குறா பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாங்க. அப்போ வந்துட்டு, "நான் வயல்ல வேலை செய்றேன். எத பத்தியும் நான் கவலைப்படுறதில்ல" அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு ரோகிணியும் வந்துட்டு கேட்குறாங்க. வந்துட்டு எங்ககிட்ட கிளையண்ட்டுலாம் வர்றவங்கலாம் வந்துட்டு 40 வயசுல முட்டி வலி, இந்த வலின்னு வராங்க. ஆனா நீங்க 80 வயசுல நல்லா ஆக்டிவா இருக்கீங்க அப்பலாம் வந்துட்டு சொல்றாங்க. நான் வந்துட்டு கால நேரம் தவறாம எல்லாமே எல்லாம் ஓடி ஆடி வேலை செய்வேன். அப்படி கம்முனு உட்காந்துட்டா உங்க அத்தை மாரி வந்துட்டு க ஆட்டுக்கல்லு மாரி ஆயிட வேண்டியது தான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படியே விஜயாவுக்கு வந்துட்டு அப்படியே மூஞ்சே மாறிடுது. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "உங்க வயசுல வந்துட்டு என்னால ஏஞ்சி நடக்க முடியுமான்னே தெர்ல" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "உன் மனசுக்கு நீ ராசாத்தி மாரி இருப்பம்மா" அப்படின்னு வந்துட்டு மீனாவ வந்துட்டு சொல்றாங்க. "ஆமா நீங்க வாங்க உட்காருங்கன்னு" சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கூட்டிட்டு போறாரு. அப்படியே விஜயாவும் மனோஜும் மட்டும் தனியாவே நிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு இது ஆரம்பம் தான். இன்னும் பசங்க என்னென்னவோ செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை வந்து சொல்றாரு. "என் பேரன் பசங்கள பத்தி எனக்கு தெரியாது. எனக்காக நெறைய யோசிச்சு வச்சிருப்பாங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "ஆனா நான் ஒண்ணு செய்யறதுக்காக வந்துட்டு யோசனையோட வந்திருக்கேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் வந்துட்டு சொல்றாரு, "எல்லாரையும் ஊருக்கு வர வச்சு நீங்க வந்துட்டு விருந்து வைக்க போறீங்க" அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அப்போ இவரு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "ஆ நீங்க ஊருக்கு தானே வர சொல்ல போறீங்க" அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. "அது இல்ல" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "உனக்கு எப்பவுமே சாப்பாடு தான் முக்கியம்டா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு. ரவி என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "நீங்க வந்துட்டு உங்க கையால செஞ்ச முறுக்கு, அதிரசம், பணியாரம்லாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. "இல்ல வந்துட்டு அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா வந்துட்டு இது வேற. நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு வந்துட்டு அவங்க அப்படியே பீடிகை போடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அத வச்சு அவங்க பீடிகை போடுறாங்க. இப்போ ஸ்ருதி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "நீங்க வந்துட்டு எங்களெல்லாம் வந்து வெளியில கூட்டு போறீங்களா?" அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. "லாங் ட்ரிப்பு போறோமா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "அது இல்ல" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் ரோகிணி வந்து சொல்றாங்க, வந்து எங்கன்னா ஊருக்கு எங்கனா போலாமா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. "உன் புருஷன் தான் கடைய விட்டே வரமாட்டேன்ட்டானே, அப்புறம் எப்படி வந்துட்டு ஊருக்கு போறது?" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ மீனா வந்து சொல்றாங்க வந்துட்டு, "நீங்க வந்துட்டு கோயிலுக்கு பிளான் போட்டிருக்கீங்களா?" அப்படின்னு வந்து, "கோயிலுக்கும் போகணும் தான். ஆனா இது வேற" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு ர முத்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "பாட்டி நீங்க வந்துட்டு சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் வந்துட்டு 3 பேருக்கும் போட்டி வச்சு நீங்க பரிசு குடுப்பீங்களே, அதுதானே?" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் பாட்டி வந்துட்டு, "பேராண்டி நீ மட்டும் தான்டா என் மனச புரிஞ்சு வச்சிருக்க. நான் அந்த மாரி தான் வந்துட்டு இது பண்ண போறேன். நீங்கலாம் ஒரு கிஃப்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த மாரி வந்துட்டு நான் ஒரு கிஃப்ட் வந்துட்டு வச்சிருக்கேன். ஸ்பெஷல் கிஃப்ட்டு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. யாருடைய கிஃப்ட் வந்துட்டு என் மனச வந்துட்டு திருப்திப்படுத்துதோ, அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் குடுக்க போறேன் அப்படின்னு வந்து சொன்னதும், கிஃப்ட்டுன்னதும் நம்ம விஜயா வந்துட்டு ஓடியாந்து கேட்குறாங்க. "அத்தை அத்தை வந்துட்டு என்ன கிஃப்ட்டு?" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, "இங்க வான்னு கூப்பிட்றாங்க." அவங்க வந்துட்டு வராங்க. "அத குடுக்கும்போது உனக்கே தெரியும்" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு மொக்க வாங்கிருது விஜயா. அப்போ வந்துட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அண்ணாமலை சொல்ல, "அவளுக்கு வேணும்மா, அவளுக்கு கரெக்ட்டா தான் நீங்க பதிலடி குடுத்தீங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு பாட்டி சொல்றாங்க, "எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் பரிசு குடுக்கலாம். ஆனா, என் மனசுக்கு திருப்தியா வந்து யாரு குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு வந்துட்டு நான் கிஃப்ட் குடுப்பேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு முத்துக்கும், மீனாக்கும் மனசே மாறிடுது. பாவம் அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. 2 பேரும் அப்படியே என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள்ட்ட பணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாரி முழிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு, "நீங்க டயர்டா வந்திருப்பீங்க. வாங்கம்மா ரெஸ்ட் எடுக்கலாம்னு" சொல்லிட்டு அவரு கூட்டு போயிறாரு. இப்ப ஸ்ருதி வந்துட்டு ரவிய வந்துட்டு அப்படியே இழுத்துட்டு போறாங்க. "வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்துட்டு ரோகிணி, அ நம்ப மனோஜ் இவங்கலாம் வந்துட்டு இது பண்றாங்க. "ஆன்ட்டி உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க ரோகிணி. மனோஜ் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு,
என்னவா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. இவங்க எப்போ பார்த்தாலும் அடிக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் ஏதோ கொடுக்க போகிறாங்க, என்னவா இருக்கும்னு தெரியல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு மீனாவும் முத்துவும் கிச்சனில் பேசிக்கிறாங்க. எப்படியோ வேறு யாரோ தான் வாங்க போகிறாங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு கிஃப்டே கொடுக்க முடியாது, பாட்டிக்கு என்ன இப்போது நம்ம வந்துட்டு அவங்க பாசம் இருந்தாலே போகிறோம், அதெல்லாம் நல்லா பேசுப்பா அப்படின்னு சொல்லி நான் வெளில போகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து கிளம்புறாரு முத்து. நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு வந்தோம். நான் வீட்லேயே இருந்தேன்னா வந்துட்டு அந்த நகையை பற்றி கேட்டுருவேன் அப்படின்னு வந்துட்டு கேட்க சொல்கிறாரு மீனா கிட்ட. ஐயோ வேணாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாட்டி வந்திருக்காங்களேனதும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ வந்து முத்து வந்து வெளியில் வராரு. வெளியில் வந்ததும் வந்துட்டு அண்ணாமலை கேட்குறாரு, எங்கடான்னு. நான் வெளியில் போகிறேன்ப்பா, எனக்கு வேலை இருக்குன்னதும் வந்துட்டு, டேய் முத்து, இதுக்கு தான் என்னை கூப்பிட்டு வந்தியா, எல்லோரும் ஒன்றா இருக்கணும் தானடா வந்து நான் வந்து வந்தேன், இப்போ என்னடா வெளில போகிறேன் அப்படின்னதும் வந்துட்டு, இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குது பாட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல அண்ணாமலை வந்துட்டு அவனுக்கும் வேலை இருக்கும்ல, அவனும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு சரி நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் கிளம்புறாரு. அப்போ வந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, கிஃப்ட் எதுனா வாங்க போவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்துட்டு, நேற்றே முத்து மீனா வெளியில் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்கம்மா, வந்துட்டு கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு வந்துட்டு அவர் ஒரு பெருமையாக சொல்கிறாரு. என் பேரனை பற்றி எனக்கு தெரியாதடா அப்படின்னு வந்துட்டு பாட்டியும் சொல்கிறாங்க, பாவம் இன்னோசென்ட்டாக. இங்கே வந்துட்டு அவர் வந்துட்டு பாவம் அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு அப்புறம் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ஒரு வாட்டி கிளம்பி போயிடுறாரு முத்து. இங்கே வந்துட்டு மனோஜ் வந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. மனோஜும் ரோகிணியும் இருக்காங்க. ஸ்பெஷல் கிஃப்ட்டுன்னு நான் சொன்னாங்களே, என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாரு. நீ தானே இந்த வீட்டுக்கு முதல் பேரன், உனக்கு தெரியாதா உன் பாட்டிக்கு என்ன என்ன பிடிக்கும்ன்ட்டு, ஆனால் மனசு தொடுற கிஃப்ட்டுன்னு சொன்னாங்களே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பாட்டி ஏற்கனவே இந்த மாதிரி இது போட்டி வச்சுருக்காங்களா, நீ எதனா பரிசு ஜெயிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்குறாங்க. அவங்க இந்த மாதிரி தான் அடிக்கடி வந்துட்டு எதனா வந்துட்டு வைப்பாங்க எங்கள் 3 பேருக்கும். ஆனால் வந்துட்டு எப்படியும் ஏமாற்றி வந்துட்டு இந்த முத்து வந்துட்டு ஜெயிச்சிருவான் அப்படின்னு வந்துட்டு மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, அப்போ இந்த தடவையும் வந்துட்டு முத்து தான் ஜெயிப்பார் அந்த பரிசை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு மனோஜ், மனசு தொடுற கிஃப்ட்டுன்னு சொன்னாங்களே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு வெறும் புடவை தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்புறம் நான் ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னது வந்துட்டு மேக் ஓவர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, அவங்க கிராமம், அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னதும் வந்துட்டு, நீ வந்துட்டு சொல்லாத, இப்போல்லாம் வந்துட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு மேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, உனக்கு தெரியாது அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு தெரியும்ல, நீ தானே இந்த வீட்டோட முதல் பேரன், உனக்கு எதனா தெரிஞ்சிருக்கும்ல அவங்கள பற்றி, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க மனசு தொடுற மாதிரி என்னதும் வந்துட்டு, சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்துட்டு ஒரு நவரத்ன மாலை போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.